வெல்கம் டு எடிஎம் அகாடமி. டிஎன் செட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்தே நிறைய பேர்கிட்டேருந்து கால் வந்துச்சுங்க. மேம் ரொம்ப கம்மி டைம் இருக்குது, எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. இட்ஸ் ஓகே, நம்மக்கிட்ட ஒரு 19 days இருக்குது இப்போதைக்கு இல்லையா? ஸோ ப்ராப்பராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஸோ பேப்பர் 1ல் நமக்கு 10 யூனிட் இருக்குது, பேப்பர் 2ல் 10 யூனிட் இருக்குது. ஸோ ப்ராப்பர் டைம் டேபிள் பண்ணி கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கூடவே நிறைய ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோட அட்வைஸ் இது. ஏன்னா நம்ம கம்மி டைமில் நிறைய படிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சதையும் மறந்துடுவோம். அதனால் என்ன பண்ணுங்கள், எது தெரிஞ்சதோ அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கான்செப்டை கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய பிஒய்க்யூ எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்மார்ட் ஒர்க், கடகடன் படிக்கிற ஒரு ரீடிங் ஸ்கில், அப்புறம் திங்க் பண்ணுற ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில், இதெல்லாம் தான் நம்மளை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிளியர் பண்ண வைக்கும். ஓகேவா? எங்கள் எடிஎம் அகாடமியில் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ஃபாஸ்ட் கிராஷ் கோர்ஸ் 15 daysக்கு கண்டினியூஸாக கிளாஸஸ் இருக்கும். வெறும் பேப்பர் 1க்கு மட்டும்தாங்க. 10 யூனிட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு டைம் டேபிள் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். 10 யூனிட்டுக்குமே கொஞ்சம் ஓரளவு நம்மளால் மேனேஜ் பண்ண முடிகிற ஒரு யூனிட்டுக்கு ஒரு நாள் ஒதுக்கியிருக்கோம். சில இப்போ ரிசர்ச் ஆப்டிடியூட், சில யூனிட்ஸ் இருக்குது நமக்கு, பீப்புள் டெவலப்மெண்ட், என்வாயன்மெண்ட், அந்த மாதிரி யூனிட்ஸ்க்கு நமக்கு 2 நாள் தேவைப்படும். அந்த மாதிரி ஒதுக்கி நாங்கள் ஒரு பிளானர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 15 daysல நம்ம எல்லா யூனிட்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் கிளாஸில் சேரணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் எடிஎம் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் மூலிமா நீங்கள் சேருங்க. ஓகேவா? நாங்கள் ஆப்பில் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆப்பில் கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் கிடைக்கும்னு சொல்கிறேன். ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோன்னு நிறைய எம்சிக்யூ பிஒய்க்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளால் முடியும். கூட டைம் லிமிட், எப்படி நம்ம சிபிடி மோடில் எக்ஸாம் எழுதுறதுனால அதே டைம் அங்கே நாங்கள் டைம் லிமிட் கொடுத்துருவோம். அந்த 20 minutesக்குள்ளே ஒரு 15 questions பண்ணி பார்க்குறது. அப்புறம் மாக் டெஸ்ட், நமக்கு மொத்தம் 50 questions வரும் பேப்பர் 1ல் இல்லையா? ஸோ 50 questions அட்லீஸ்ட் நமக்கு அங்கே 1 hourல கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். 60 minutesல நீங்கள் அந்த 50 questions கம்ப்ளீட் பண்ணால் தான் பேப்பர் 2க்கு நமக்கு டைம் இருக்கும். டோட்டலாக நமக்கு 3 hours டைம் இருக்கும். ஸோ 1 hourங்கிறது பேப்பர் 1க்கு ஒதுக்கணும், 2 hours பேப்பர் 2க்கு கண்டிப்பாக நம்ம ஒதுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டைம் லிமிட்டோட பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் இன்னிலேருந்து நாங்களும் கோர்ஸ்க்கு எல்லாம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு 4 o'clockலேருந்து இந்த 15 days கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சாட்டர்டே February 15th இந்த கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் எங்களோட ப்ராப்பர் டைம் டேபிள் இருக்குது, அது பிரகாரம் கோர்சஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 15 daysல நீங்கள் பேப்பர் 1 கம்ப்ளீட்டாக கவர் பண்ணவும் முடியும். கூடவே நாங்களும் கொஞ்சம் மார்க் பிஒய்க்யூஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதையும் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆப்பில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இன்னொன்று ஷார்ட் நோட்ஸ் வீடியோ நான் நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இல்லாமல் போட்டிருக்கேன். அதோட பிடிஎஃப்ஸ் எதனா உங்களுக்கு வேணும்னாலும் அதை நான் ஃப்ரீ மெட்டீரியலில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர்டாக இப்போ அனாலிஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேணாம். இந்த பிடிஎஃப்ஸே உங்களுக்கு போதும். நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது இந்த பிடிஎஃப்ஸ் டவுன்லோடபிள். நீங்கள் ஆப்குள்ளேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் ஆஃப்லைனில் கூட அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பிடிஎஃப்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 100 பிஒய்க்யூஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோர்ஸ் நமக்கு அப்படி March 2 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 days உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைம்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வேலிடிட்டி உங்களுக்கு 1 month இருக்கும். இப்போ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் 1 month வரைக்கும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் மார்க் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ண. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்களும் எடிஎம் அகாடமி பேப்பர் 1 பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கோர்ஸில் சேர்ந்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா, இந்த டைம் டேபிள் பிரகாரம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக லைவ் கிளாஸ் இருக்கும். ஓகேவா? பட் டெய்லி ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் அனுப்புகிறோம். 4 o'clock கரெக்டாக உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் செட் பண்ணி நீங்களும் டெய்லி படிக்கணும். ஓகே? அதுக்கப்புறம் இந்த யூனிட் படித்து முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள் டைம் லிமிட்டோட. ஓகேவா?
ஸோ லேப்டாப் இருந்தால் பெட்டர் லேப்டாப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாம் நம்ம டெஸ்க்டாப்பில் இதில் பண்ண போகிறோம்ல, உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். ஸ்க்ரால் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, அது கூட சம்டைம்ஸ் டைம் இழுக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. திடீர்னு போய் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இப்படி பண்ணோன்னா கிளிக் பண்ணுறது, அது கூட டைம் ஆக்கிடும். ஸோ லேப்டாப் வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாக் பிஒய்க்கு ப்ராக்டிஸ்லாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கு சேம் போர்ஷன் தான். யூஜிசி நெட் ரிலேட்டட் வீடியோஸ் இருந்தாலும் பாருங்கள். ஓகேவா? இப்போ நிறைய நியூ பேட்டர்னாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க யூஜிசி நெட்டில். ஸோ பழைய புக்கை வச்சுட்டு படிக்காமல் கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் படிங்க, அப்டேட்டடாக இருங்க. சில யூனிட்ஸுக்கு கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கணும், கரண்ட் நாலேஜ் தேவைப்படுது, அதெல்லாமும் பண்ணுங்கள். ஓகேவா? நாங்கள் எங்கள் கோர்ஸில் இப்போ நடக்கிற ஈவன் கரண்ட் திங்ஸ் கூட ஆட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கோர்ஸில் சேரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஆப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெய்லி கோர்ஸில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பாருங்கள். லாஸ்ட்டு 1 டே மட்டும் நமக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அன்றைக்கி நம்ம லைவாகவே பண்ணலாம். ஓகேவா? 1 டே மட்டும்தான் இருக்கும், மற்ற நாளெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் தான். உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். பட் படித்து முடித்தோன்னா கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும். டவுனாக ஃபீல் பண்ணாதீங்க, என்னடா இவ்வளோ ஷார்ட் டைம் இருக்குன்னு. இருக்கிற டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு யோசிங்க. கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச்.